அலைக்கும் சலாம் சரி. என்ன சும்மா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சுகம். நீங்க சும்மா நல்ல சுகம். எப்படி தொழில்துறை போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஓ நல்லா இருக்கு. பழைய முனிசிபாலிட்டிகள் மாதிரி ஒன்றும் செய்ய கீழே மாதிரி ஏனண்டா இந்த இது ஒன்றுக்கு உருவானியால் இல்லை. இப்போ நாம தெரியாதா இப்போ நாளைய நாள் கூட இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நாம முதல் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சில ஆக்கள் மாத்திர இப்போ இங்க இந்த காலத்துல என்ன அப்படி ஒரு வேலை ஒன்று செய்யலாதா போடுவோமா யாருக்காவது பண்ண எடுப்போமா என்ன விளக்கம்டா இப்போ நான் டெய்லி டவுனுக்கு வேலையை போக கூட நம்ம ஊரால் இருக்கேன் டெய்லி நான் ஊரால் டிக்கெட் தான் இருக்கேன் அந்த சரியானே பாத்தீங்களா டிக்கெட்டோட போகப்படா ஹராத்தஜீராரு அந்த அவரே நாமே இன்றைக்கு 12 எடுத்துடும் அவரை போய் நாங்கள் பாருங்க சரியா ஆளை பிடிச்சி ஏமாற்றி ஆகும் ஏமாத்தணும் என்னடா இந்த 4.5 நான் டெய்லி கால் போய் அவர் சந்திப்போமா சரி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நிற்கிறேன் நீங்க சொல்லி அதிர்ஷ்ட சரியா மாறி ஒரு கோடி சொன்னாங்க போல விளங்கு ஓ தெரியுமா நான் இரவு இந்த டிக்கெட் கொடுக்குறத பார்த்தேன் இப்போ 10 லட்சம் ரூபாய் உண்டு நான் கூட அவரை டிக்கெட் இருக்கிறேன் இந்த முகவர் ஊடாக ஒரு ஆள் உளுந்திரிக்காம உளுந்திரிக்கு சரியா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னேன் நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு என்னன்னா உங்களுடைய நம்பர் ஏன் தெரியுமா நான் போகக்குள்ள நீங்க எடுத்து நிற்பீங்களே டிக்கெட்டு வர்ற அப்படியாவும் நம்பிச்சு இப்போ டாட்டாக்கு நம்பர் நோட் பண்ணி எடுத்துட்டு நம்பர் பக்கெட்டுக்கார கொண்டு வச்சுக்கிறீங்க அதையும் ஜே 61 84 13 என்ன இந்த பெரிய 13 விலங்கல் 13 சைபர் உண்டு சைபர் உண்டு பெரிய எவ்வளோ தெளிவாடிக்கு ஏங்க இங்கே பாருங்க என்ன பாருங்க போலீஸ் வேற நான் போயிட்டீங்க எத்தனை எவ்வளோ 10 லட்சம் 10 லட்சமா என்ன கணக்காடி ஏங்க நீங்கள் மாறிங்க அவங்க அவசரமாக வேலையை ஒன்றுக்கு நான் போயிட்டு வர நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ போய் கதை கதையாமரம் இதை காய்க்கிறீங்க எவ்வளோ காய்ச்சி அதெல்லாம் புறவு சேர்த்து நீதே அது பெரிய வேலையை பார்க்கணும் என்ன போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கலண்ணா போயிட்டு வாங்க வேலையை எங்க போறீங்க ஒரு அவசரமான வேலையாக சந்தோஷமான செய்தி ஒன்று சந்தோஷமா போ என்ன சந்தோஷம் எங்களுக்கு சொல்லுங்களேன் நாங்களும் சந்தோஷப்படுவோம் என்னடாப்பா என்ன விஷயம் வேற ஆக்கிட்ட சொல்லிடுவானா எனக்கு டிக்கெட்டில் 10 லட்சம் காலையில் வந்து ரோட்டுக்கு வந்த உடனே நான் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தவர் சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கிட்டு போகிறோம் நம்மளோட நம்பர் இந்த பரிசு இதை வெளியே வச்சுட்டு காலையில் கவனிக்கணுமா நாங்களும் கஷ்டத்துல கிடக்கும் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு யாரு சொன்ன உங்களுக்கு இந்த விஷயத்தை இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் இரவு பார்த்திருக்காரு போல நம்ம வெளியிட்டு வந்து அவர் சொன்னார் அடிச்சு தயாரிக்கும் உங்களுக்கு சொன்னார் கடைக்காரன் போய் பார்ப்போம் கூப்பிடுங்க அந்த கடைக்கு தான் நடந்த போறீங்க உங்கள்ட்ட ஒரு போன் இல்லையா நம்பர் அடிச்சு கேளுங்களேன் என்னத்துக்கு நடந்து 1 கிலோமீட்டர் நடந்து போறீங்க இந்த வெயில் காலத்துல அடிங்க கோல் அடிச்சு விசாரிங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா வருவேன் அது நல்லதுதான் நீங்க சொல்ற யோசனை தம்பி நான் இந்த தெரிந்த நான் டிக்கெட் காலை நாம் எடுத்துமே பின்னால் அவதான் இந்த இரவு அந்த டிக்கெட்டு யாருக்கு நம்பர் அது சொல்லுங்களேன் ஜே 61 34 வா 34 பாருங்க 34 தானே இல்லை எந்த நம்பர் 84 தான் வந்து மற்றது 13 மற்றது 6 இது சை வரும்
அந்த அப்போ எந்த நம்பர் இல்லையா அப்போ கட் பண்ணுங்க நீதானே என்னையும் வச்சுட்டீங்களா யாரு சொன்ன உங்களுக்கு விஷயம் நமக்கு தெரிஞ்ச மனுஷன் தான் நல்ல மனுஷன் சொன்னாரு இப்போ நம்பர் 34 பாருங்க நாங்க ஒரு மிச்சம் காலையில் சொல்லணும்னு நினைச்சிட்டீங்க நல்லா பழகுற ஆளுவாங்க மோத்துல சொல்லிங்க சரி இப்படித்தான் இது ஏமாத்துற விஷயம் தான் இது உளுந்த மாதிரி காட்டும் உலாத மாதிரி உடும் மனுஷன் மனுஷன் இது ஹராம் நானா இது ஹராம் இந்த வேலை செய்ய போப்படா ஹராம் இது உளுந்தும் 10 லட்சம் கிடைச்சாலும் ஏமாத்துறதுக்காக சொன்னாலும் அந்த இந்த சின்ன நாலு தெரியுமா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நல்ல ஒரு ஆள் தான் நீங்க மாட்டிருக்கிறீங்க விட்டுட்டா பாருங்க இந்த ஹராத்தை செய்யறேன் இல்லை இந்த பக்கம் போறேன் இல்லை இந்த வேலை இதுக்கு மேல இதோட விடுறதுதான் இது அவசியம் நீங்க தொழில போயிட்டு வாங்க இந்த இவ்வளவுதான் நினைக்கிறீங்க வேலை பார்த்தது நீங்க நம்பிட்டாரு நம்பிட்டாரு அவர் பார்த்துக்கிற வேலை நான் அது வேற நோமலா சொல்லிருப்பீங்க டிக்கெட் விழுந்தேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபா சும்மா அந்த நம்பி துள்ளி பாஞ்சி வார ரோட்டால நான் அவரோட வீட்டு ஏரியாலாம் சுத்தினேன் உங்களுக்கு தெரியலையே அந்த நிப்பாட்டி நான் நெருப்பிட்டு 10 லட்சம் ரூபா விழுந்துட்டு விஷயத்தை சொன்னார் அமைதியாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க டிக்கெட்காரன்ட்ட இப்படி விழுந்திருக்கேன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அதுக்கு கோல் எடுத்து அவன் வேறு இடம் பறிச்சல்லையும் அது விஷயம் தெரியுமா இந்த ஏப்ரல் பூலங்கிறது மார்க்கெட்டில் இல்லாத ஒரு பண்ணுக்கு அழிஞ்சிட்டு போகிற அந்த கட்டத்திலையும் ஒரு நல்ல இறைவன் நாடு இருக்கான் நம்ம முயற்சி அதான் வேறு அதான் அந்த செஞ்சாருண்டா இந்த டிக்கெட்டையெல்லாம் பிச்சு எறிஞ்சு இனிமேல் வாழ்நாள் தொட மாட்டேன் வேலை பார்க்குற எல்லாரும் கிழிச்செறிஞ்சிடும் வேலை அவர் சரி அவர் இன்னும் இருக்காது கொஞ்சம் பேர் அவங்களும் இதுல இருந்து மூலம் முசிபத்தில் இருந்தவர் அதுக்காக வந்து இன்னும் பேருக்கு செய்யுது இந்த ஏப்ரல் பூல இருந்தா எடுக்க மாட்டேன் தொட மாட்டேன்ட்டு உங்களுக்கு சொல்லி தொட மாட்டேன் தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் பிச்சரிஞ்சு இந்த வாழ்க்கையிலேயும் நான் தொட மாட்டேன்ட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு போறாரு ஆள் நல்ல விஷயம் தான் சூப்பர் சூப்பர் ஓகே நான் இந்த தேத்தின் குடிக்க போகிறேன் கடைக்கு வாங்கிங்களா டீ குடிக்க போமா வாங்கல போ சரி அப்போ போ